என்னன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ஒரே பதட்டமா இருக்கு. நம்ம என்னதான் நல்லா தூங்கியிருந்தாலும், நம்ம அடுத்த நாள் எந்திச்சிக்கிறப்ப ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம். ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சாலும் சரிதான், அந்த விஷயத்த பண்ணாலும் சரிதான். ஒரு மாரி நம்ம ஹார்ட் பீட் சடனா ரைஸ் ஆகுது. நம்ம பாடிலயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. ஒருவேள இதுக்கு பேரு தான் இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரஷனோ? அப்ப நான் வந்து ரொம்ப வீக்கா? கண்டிப்பா இல்ல. யூ ஆர் நாட் வீக். யூ ஆர் ஜஸ்ட் டயர்ட் மென்டலி. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரஷன். இத பத்தி தான் பார்க்க போறோம். ஆங்ஸைட்டி, டிப்ரஷன்னா என்ன? அது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஃபுல்லா. ஓகே. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆங்ஸைட்டினா என்ன? இப்போ நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாவே ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு அலாரம் சிஸ்டம் மாரி. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு டேஞ்சர், ஸ்ட்ரெஸ் வருதுன்ற டைம்ல, நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள ஒரு புலி வந்து துரத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். பட் நம்ம ரியாலிட்டில நம்மள எந்த புலியும் துரத்த போறதில்ல. பட் இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகும். ஏன்? ஏன்னா நம்ம ஆங்ஸைட்டியா இருக்கிறப்பயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் டிப்ரஷன். நம்ம டிப்ரஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்க்கலாம். சேட்னஸ். ஏன்னா சேட்னஸும் டிப்ரஷனும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியா இருக்கும். ஏன்னா நாம வந்து சேட்னஸே பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் நெறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சேட்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தோக்குறீங்களா, ஏதோ ஒரு ஃபெயில், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு, அந்த ஒரு மொமெண்ட்ல நீங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்னஸ் சொல்லலாம். பட் அதுவே ஒரு வார கணக்குல, மாச கணக்குல போறது தான் பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் சொல்லுவோம். எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. பசி இருக்கிற மாரி இருக்கும். ஆனா சாப்பிட தோணாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த டிப்ரஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப ஒரு ஃபெமிலியரான வேர்டா இருக்கு. எங்க பார்த்தாலும் டிப்ரஷன். எதுக்கு எடுத்தாலும் டிப்ரஷன். சரி நம்ம தான் ரொம்ப டிப்ரஷனா இருக்குமே. சரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு பார்த்தா கூட, அந்த டீம் விளையாடுறத பார்த்தாலே இன்னும் டிப்ரஷன் தான் ஆகும். ஓகே. இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இருக்கும். ஓகே. இது எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜெனரலா எல்லாரும் சொல்றது. நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க, பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, அப்புறம் இல்லன்னா ஜர்னல் எழுதுங்க. இது ஜெனரலா சொல்றேன். இத நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த வீடியோல நான் அத பத்தி மட்டும் சொல்ல வரல. நான் என்ன ஷேர் பண்றேன், ஐ மீன் சாரி. இந்த வீடியோல அத பத்தி மட்டும் நான் சொல்ல வரல. நான் என்ன ஃபாலோ பண்றேன்றத பத்தி தான் சொல்றேன். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் குடுத்திருக்கு. ஸோ அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இது கிரவுண்டிங் எக்சர்சைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த எக்சர்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது எதுல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, இப்ப ஆங்ஸைட்டி, டிப்ரஷனா இருக்கிறப்ப நான் சடனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன். இந்த பாஸ்ட், ஃபியூச்சர் வச்சு. ஸோ என்ன பிரசன்ட்ல கொண்டு வரதுக்கு இந்த ஒரு எக்சர்சைஸ் பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்சஸ் வச்சு நம்ம இந்த எக்சர்சைஸ் பண்ற மாரி இருக்கும். நம்ம சரௌண்டிங்ஸ் வச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5. இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ்ல 5, 4, 3, 2, 1 அந்த மாரி வரும். அதுல 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு 5 விஷயத்த அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல பார்த்து அப்சர்வ் பண்ணணும். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டச். நீங்க வந்து உணரணும். ஏதாவது ஒரு 4 திங்ஸ் உங்க சரௌண்டிங்ல அப்படியே உட்காந்துட்டு ஏதாவது இது பண்ற மாரி. 3 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்கணும். ஏதாவது ஒரு 3 விஷயத்த சவுண்ட நீங்க உட்கார்ந்த இடத்துலயே அத மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல். ஏதாவது ஒரு டிஃபரண்ட் ஸ்மெல். அத வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பாருங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட். எப்படி பண்றது மூலியமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மேபி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேறா இருக்கலாம். நான் எப்பலாம் ரொம்ப டிப்ரஸா இருக்கனோ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppலயோ இல்ல Instaலயோ ஸ்டோரி போடுவேன். அது எப்படின்னா ஒரு லவ் சாங், ஒரு ஹேப்பியா இருக்கிற மாரி ஸ்டோரி போடுவேன். அப்படி போடுறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. "டேய் என்னடா ஒருத்தன் வந்து ஏதாவது புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சான்னு?" கேட்பான். இன்னொருத்தவன், "டேய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் "எப்புட்றா இருக்க?" அது மாரி கேட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனா எண்ட் ஆகும். ஏன் நான் இது மாரி பண்ணேன்னா, இப்போ நம்ம டிப்ரஸா இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சேடான ஒரு சாங் போடுறப்ப, இப்ப நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நமக்கு தோணாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது பேச பேச நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா டிப்ரஸா தான் ஆவோம். ஸோ அதுக்கு பதிலா நான் வந்து இந்த ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுவேன். மேபி இது எனக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் எப்பயாச்சும் தான் இந்த ஸ்டோரி இதெல்லாம் போடுவேன். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேத்த மாரி ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பெர்சன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் மாரி இந்த ஸ்டோரீஸ் அதெல்லாம் போடுறவங்கலாம் இருக்காங்க. மேபி இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது உண்மையாலுமே நீங்க கொஞ்சம் நல்லா பெட்டராவே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேமிங் யுவர் ஃபீலிங்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இத நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்றேன். இத பத்தி மத்த சேனல்லயோ, மத்த இதுலயோ பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நான் என் லைஃப்ல இது வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்.
நம்ம எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்றோம். ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றோம். நம்ம என்னன்னே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த டைம்ல அத நம்ம ஒரு தடவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் என்ன? நம்ம என்னதான் ஃபீல் பண்றோம்ன்றத ஜர்னல் பண்ணலாம்ல. நம்ம சும்மா நான் ஓகேவா இல்லன்னு சொல்றதுக்கு பதிலா, உட்காந்து ஓகே அப்ப நான் நர்வஸா ஃபீல் பண்றேனோ, இல்ல நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேனோ, அப்படின்னு நீங்க உங்களையே பார்த்தீங்கன்னா, அந்த உங்க ஃபீலிங்ஸ ஜர்னல் பண்ணி கேட்டு பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சாலே, நம்ம அதுலருந்து ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா வெளிய வந்துர முடியும். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. நான் இப்ப என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த வேர்ட் கிடைக்கலனாலும், நீங்க என்னவா ஃபீல் பண்றீங்கன்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் நான் சொல்லுவேன். நீங்க என்னதான் இதுக்கு முன்னாடி இந்த மெடிடேட் பண்ணாலும், பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணாலும், ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நீங்க கால் பண்ணி உங்க இத ஷேர் பண்ணாலும், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியாதப்ப, அதுலருந்து உங்களால வெளியே வர முடியாது. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்னு நான் சொல்லுவேன். இது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க பண்ணாலே நீங்க இப்ப கூட ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணாலே நீங்க ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. நான் சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல இந்த ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரஷன்றது ரொம்ப இதுவா இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது நமக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் குடுக்குதுன்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நான் லாஸ்ட்டா என்ன சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்னா, கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும் தான். பட் எந்த ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரஷன வச்சு உங்க செல்ஃப் ஒர்த்த மெஷர் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு ஸ்மால் சாப்டர் தான். நாட் யுவர் ஹோல் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.